அது ரஜினிகாந்துக்கு. இவங்க 1 ஜெயிச்சா 118 ஜெயிச்ச மாதிரி. அப்படி அது ஒரு ஒரு லாஜிக்கோட சொல்லுவோம். அதாவது நீங்கள் சொல்கிறது இது பார்த்தீங்கன்னா, இவர் நம்ம சத்யராஜ் நடித்த படம் ஒரு படம் என்ன சுயேட்சை எம்எல்ஏ. இங்கே கூப்பிட்டு பேசி, இங்கே கூப்பிட்டு பேசி, இங்கே கூப்பிட்டு பேசி, இந்த மந்திரி பதவி தரேன், இதை தரேன், அதை தரேன் பேசி கடைசியில் இந்த ஒரு எம்எல்ஏ சேர்ந்தா தான் அங்கே வந்து ஆட்சி அமைக்க முடியும். அப்போ எனக்கு வந்து முதலமைச்சரை பதவி கொடுத்துரு. அது படம் வந்து பயங்கர சுவாரஸ்யமாக இந்த மாதிரி ஒரு சாதாரண எம்எல்ஏ, இது சாதாரண எம்எல்ஏங்க காசு எல்லாம் வராது. அப்போ வந்து இதில் வந்து ஃபைனான்ஸில் காசு அடுத்தவங்க தான் கொடுக்கணும், இல்லை உள்துறை, இல்லைன்னா வந்து அந்த ரோடு போகிறது இது போகிறது அப்படின்னு சொல்லி ஒன்றா சொல்லி இதெல்லாம் எதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நம்ம வந்து சிஎம் ஆயிடுவோம் அப்படின்னு சிஎம் ஆகிற வரைக்கும் அந்த படம் உண்டு. அது பார்த்தீங்கன்னா பயங்கர சுவாரஸ்யமாக இருக்கும். அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒத்த எம்எல்ஏ ஒரே ஒரு இடத்துல சீட்டை ஜெயிச்ச பிரேமலதா தமிழ்நாட்டின் முதலமைச்சர். கேட்க ஒரு மாதிரி வித்தியாசமாக நல்லா இருக்குது. இந்த மாதிரி வரை யாருமே யோசிக்க கூட இல்லை. ஆனால் ரொம்ப இந்த டேவிட்டோட அந்த திங்கிங் அல்லது வந்து என்ன சொல்கிறது அந்த உலகளாவிய பார்வை இருக்குல்ல, அது வந்து ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது. சரி, இப்போ இந்த இதில் என்ன இந்த டீட்டெயில் கொஞ்சம் எடுத்துருவோம். இந்த நிலைமை ஏன் வந்துச்சு தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு எடுத்துக்குவோம். 234 தொகுதி. அதில் இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து என்ன வரும், ஏடிஎம்கே வெர்சஸ் டிஎம்கே அல்லது டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே. ஏன்னா சில நேரத்தில் வந்து ஏடிஎம்கே வந்து தொகுதி அதிகமாக ஜெயிச்சிருக்கும், டிஎம்கே எதிர்க்கட்சியாக.